அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, போன கிளாஸில் மிக்சர்ஸ், அதாவது மேட்ரு வந்து மிக்சர்ஸாக இருக்குது, பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்குது, அதோட கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், மேட்ரு அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதோட பண்புகள், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கேன் பி மெஷர்ட் வித்தவுட் சேஞ்சிங் த ஐடென்டிட்டி ஆர் காம்போசிஷன். ஐடென்டிட்டின்னா என்ன? அதோட அடையாளம். சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து இப்போ இது ஒரு மேட்டர்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இதோட அடையாளம் என்ன? எப்போவுமே அதை நம்ம பார்த்தோம்னா இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது, இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் இருக்கும். அதாவது இந்த ஸ்மெல் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இதை மெல்ட் பண்ணால் இந்த மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கும், பாயிலிங் பாயிண்டில் இருக்கும், டென்சிட்டி. இந்த மாதிரி வந்து இதுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்குது. அதோட அந்த தன்மைகள், காம்போசிஷன், இது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வித்தவுட் சேஞ்சிங், மாற்றாமல் நம்மளால் பார்க்க முடிஞ்சால், இதோட கலரை பார்க்க முடியும், இதோட ஆர்டர், ஸ்மெல் என்ன இருக்குது, அதாவது ஆர்டர், மெல்ட்டிங் பாயிண்ட், இது எந்த இதில் வந்து உருகும், பாயிலிங் பாயிண்ட் கொதிக்கிறது, டென்சிட்டி எவ்வளோ அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐடென்டிட்டியோ அதோட காம்போசிஷனையோ சேஞ்ச் பண்ணாமல், வித்தவுட் சேஞ்சிங். சரிங்களா? அப்படி பார்த்தா அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா அதோட அசிடிட்டி, மற்றதோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட அசிடிட்டி, அதோட தன்மைகளை வந்து எந்த அளவுக்கு அசிடிட்டிக்காக இருக்குது, பெசிசிட்டி, அதே நேரத்தில் அதோட ஆப்போசிட் அப்படியே எவ்வளோ அளவுக்கு பேஸ் வேல்யூவாக இருக்குது, அல்கலைன், பேஸ் இதெல்லாம் படிக்கிறீங்களே அது. கம்பஸ்டபிலிட்டி, அதோட எரியும் தன்மை எந்த அளவுக்கு அதிகமாக எரியுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து படிக்கிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி மேட்ரை வந்து ரெண்டு விதமாக ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் வழியாக பிரிச்சுருக்காங்க. இப்போ 18th செஞ்சுரியில் பிஸ்னஸ், அதாவது வர்த்தகமும் நிறையா விஷயங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுற போது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுற ஒரு தேவை வருது, டிமாண்ட் வருது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளோ அரிசி கொடுத்தா நான் இவ்வளோ கோதுமை தர்றேன், அந்த மாதிரி ஒரு சில அந்த காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அந்த இதை கிளாஸிஃபை பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கோப்பை அப்படிங்கிறதுனா இல்லை ஒரு அலகு அப்படிம்பாங்க. அந்த அலகில் வந்து இவ்வளோ அரிசின்னா இன்னொரு ஊரில் போனால் அந்த அலகு வேறு சைஸில் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கட்டுமான படி நடக்குது, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, இவ்வளோ உயரம்னு சொல்லும்போது வேறு ஊரில் வேறு இதாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், யார்டு அப்படிம்பாங்க, மீட்டருங்கிறாங்க, பவுண்ட்ஸுங்கிறாங்க, வெயிட்டுங்கிறாங்க, வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அமெரிக்கன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா பவுண்ட்ஸுங்கிறாங்க, யார்டுங்கிறாங்க. யூரோப்பியனில் பார்த்திங்கன்னா மீட்டர், அதுக்கப்புறம் லென்த்துக்கு வந்து மீட்டர், அதே மாதிரி மாஸுக்கு வந்து கேஜி. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க நாடுகளுக்கு ஏற்றாப்புல, அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்றாப்ப மெஷர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. எல்லா மேட்டருமே, அதாவது மேட்டர் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா குவான்டிடேட்டிவாக எக்ஸிஸ்ட் ஆகும். குவான்டிடேட்டிவ் அப்படிங்கும்போது இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு லென்த் இருக்குது. இந்த மாதிரி எல்லா பொருளுமே, எந்த பொருள் நீங்கள் பூமியில் எடுத்திங்கனாலும் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், ஒரு குவான்டிட்டி இருக்கும், ஒரு லென்த் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணும்போது தான் அதோட தன்மைகள், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வர முடியும். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது பெரிய அத்தியாவசிய தேவையாகுது. 18th செஞ்சுரியில் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக வேண்டியும் சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட்ஸ்க்காக வேண்டியும் நிறைய விஷயங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ எதை பேஸ் பண்ணி மெஷர்மெண்ட்டை கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். எதை பேஸ் பண்ணினா எந்த விஷயம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கோ அந்த விஷயத்தை வச்சு தான் மெஷர்மெண்ட்டே கொண்டு வருவாங்க. இப்போ மீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லைட்டோட ஸ்பீடை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. மாஸ், அதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது, அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு தான் அந்த மீட்டருங்கிறதே டிஃபைன் பண்ணுறாங்க, மாஸுங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க, ஆம்பியருங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸ். சரிங்களா? அந்த எஸ்ஐ யூனிட்ஸை முதல்ல வந்து 18th செஞ்சுரியில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், ஃப்ரான்ஸில் லே சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் தி யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். சரிங்களா? இந்த ஆர்கனைசேஷன் தான்
மெஷர்மெண்ட்ஸை வந்து காமனாக உலகம் முழுசும் எல்லா இடத்துலையும் காமனாக வந்து டிஃபைன் பண்ணணும். ஒரு இடத்துல மீட்டர்னா இவ்வளோ, இன்னொரு இடத்துல மீட்டர்னா இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மீட்டர்னா இதுதான் அப்படின்னு சொல்லி மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஆர்கனைசேஷன் எல்லா கண்ட்ரீஸையும் ஒன்று கூட வச்சு ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. பாரிஸில் 1875 சைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ எஸ்ஐ யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா 7 பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. பேஸ் யூனிட்ஸ் சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒன்று லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. சரிங்களா? இதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கு ஒரு நேமு, அதோட சிம்பிள். சரிங்களா? இப்போ இந்த பேஸ் யூனிட்ஸில் இருந்து தான் டிரைவ்டு யூனிட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. டிரைவ்டு யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட், வால்யூம், டென்சிட்டி இது எல்லாமே டிரைவ்டு, இதிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. இப்போ ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மீட்டர் செகண்ட். ஸோ இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் எஸ்ஐ யூனிட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி டென்சிட்டிக்கு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம்ங்கும் போது என்னது? மாஸ். மீட்டர் கியூப்ங்கிறது லென்த். இதிலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. வால்யூம்னாலும் மீட்டர் கியூப் தான். சரிங்களா? ஸோ அது வந்து டிரைவ்டு யூனிட்ஸ். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அதாவது ஒரு மீட்டர்னா எவ்வளோ, ஒரு கிலோகிராம்னா எவ்வளவோ, 1 செகண்ட்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். யூனிட் ஆஃப் லென்த், அதாவது 1 மீட்டர்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன். சரிங்களா? The meter is the length of the path traveled by light. லைட் வந்து வேக்யூமில் ட்ராவல் பண்ணுது. சரிங்களா? இப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது அதில் ஒரு லென்த் இருக்குது. அந்த என்ன லென்த்து? டூரிங் எ டைம் இன்டர்வல் ஆஃப் 1/29,97,92,498. 29,97,97,92,458. சரிங்களா? இதை உங்கள் கால்குலேட்டரில் நீங்களே போட்டு பாருங்கள். இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் எ செகண்டுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு செகண்டை இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஒரு செகண்ட் வரும். சரிங்களா? 1 செகண்ட் இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 செகண்ட் இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் உங்கள் கால்குலேட்டரில் இவ்வளோ பெரிய நம்பர் வரும். இது எதனால் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய நம்பர் எதுக்கு வருதுன்னா, ஸ்பீட் ஆஃப் த லைட் இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட். லைட் வந்து வேக்யூமில் ஒரு செகண்டுக்கு 29,97,92,458 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது. சரிங்களா? இது அப்படியே இன்வெர்ஸில் போட்டால் என்ன ஆகும்? இப்போ 1 மீட்டர் எவ்வளோ? 1 செகண்ட் டிவைடட் பை இந்த நம்பர். ஒரு செகண்டுங்கிறது இவ்வளோ அளவுனா 29 கோடி தடவை அதை டிவைட் பண்ணும் பொழுது ஒரு நேனோ செகண்ட் வரும். e⁻⁻9 போது 0.80 அடுத்து ஒரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா இந்த நம்பரை நல்லா பாருங்கள். e⁻⁻9 போது இங்கே வரும் புள்ளி, அப்போம்போது அது நேனோ செகண்ட்ஸ். அந்த நேனோ செகண்டில் லைட் வேக்யூமில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுதான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மேஸ். மேஸுங்கிறதுக்கு கிலோகிராம். இட் இஸ் ஈக்குவல் டு தி mass of the international prototype of the kilogram. ப்ரோட்டோடைப்னா இதுதான் 1 கிலோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணிடுவாங்க எல்லா இடத்துலையும். ஒரு ப்ரோட்டோடைப். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரான்ஸில் செர்வேஸ் SERVES அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே 3 கிளாஸ் ஜாருக்குள்ளே இந்த ப்ரோட்டோடைப்பை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுசும் காமனாக 1 kg அப்படின்னா இந்த ராடு தான். பிளாட்டினம் இரிடியம் ராடால் செய்யப்பட்ட ஒரு ராடு வந்து 3 கிளாஸ் கண்டெய்னர்ஸ்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதை வெளியெடுத்து இதில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது அதோட வெயிட் மாறும், எப்போவுமே மாறும். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ இரும்பு எடை பார்க்குறாங்கன்னா அந்த 1 கிலோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியாக்டிங் வித் கேஸ்.
காற்றோட ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியறது இல்லை. அது ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிச்சு அதோட எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த பொருள் எடுத்தாலும் சரி தான், ஒவ்வொரு செகண்டும் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ இந்த இதுலேயும் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஆனால் சேஞ்ச் நடக்கிறத நம்மளால் ஸ்லோ பண்ண முடியும். அதுக்கு தான் இவ்வளோ கண்டெய்னர்ஸ் மூலமாக லாக் பண்ணி வச்சு அதோட க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பை வந்து காப்பினா இன்னொரு இதே மாதிரி டூப்ளிகேட்ஸ்லாம் நிறையா செஞ்சு உலகம் முழுசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 1 kgனா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்க ஒரு பொருள் வந்து 1 kg தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த ப்ரோட்டோடைப்பில் தான் செக் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இந்த வீடியோவில் வந்து 1 மீட்டர்னா எவ்வளோ, 1 கிலோகிராம்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் செகண்டோட டெஃபினிஷன். 1 செகண்ட் அப்படின்னா எந்த ப்ரோட்டோடைப்பில் இருந்து அதை டிஃபைன் பண்ணுறாங்க, எந்த விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த கான்ஸ்டண்ட்டை வச்சு தான் எதாக இருந்தாலும் மெஷர்மெண்ட்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. அது 99.9999% வந்து ப்ரெசைஸாக இருக்கணுமே தவிர அந்த 1% ப்ரெசைஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நாட் அந்த இருக்குல்ல, அந்த ப்ரெசிஷனை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இருக்கும். ஆக்சுவலாக லைட்டே பார்த்தீங்கன்னா வேக்குவத்தில் இவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி 99.9999% வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 kg ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 50 இயர்ஸ் ஒன்ஸு 50 மைக்ரோகிராம்ஸ் வந்து வெயிட் கம்மியாயிடும். ஸோ அதையும் வந்து ரீசெக் பண்ணி கேலிப்ரேஷன் வந்து மோர் ப்ரிசைஸாக கொண்டு போவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் அறிவு மென்மேலும் வளர கலாபாரதியின் வாழ்த்துக்கள்.